இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. அதில் 8th ஸ்டாண்டர்டில் என்னென்ன சம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத லைட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் பேசிக்கான சம். ஒரு பழ வணிகர் 1 டஜன் ஆப்பிள்களை ரூபாய் 84க்கு வாங்கினார். 1 டஜன் அப்படிங்கிறது எத்தனை இருக்கும்? ஒரு 12 பீஸ் இருக்கும் சரிங்களா. அப்போ 12 ஆப்பிளை நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா 84 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 2 ஆப்பிள்கள் அழுகி விட்டன. கடைக்கு வந்து பார்க்குறேன், ஒரு 2 ஆப்பிள் வந்து எனக்கு கெட்டு போயிடுச்சு. அப்போ மீதி எத்தனை இருக்கும்? 10 ஆப்பிள் இருக்கும். அதை வந்து என்ன சொல்றாங்க, அவருக்கு லாபம் 16 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 84 ரூபாய்க்கு வாங்குறேன், ஒரு 16 ரூபாய் வந்து நமக்கு லாபம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் எவ்வளோ வரும்? 100 ரூபாய்க்கு தான் நான் என்ன பண்ணணும்? விற்கணும். கரெக்டா? அப்போனா தான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 16 ரூபாய் லாபம் கிடைக்கும். கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஆப்பிளின் விற்பனை விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு ஆப்பிளோட விற்ற விலை வந்து என்ன வரும் அப்படின்னா 100/10, ஆன்சரு 10 ரூபாய் வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இதுவும் அதே மாதிரி, வளவன் 24 முட்டைகளை ரூபாய் 96க்கு வாங்கினார். 24 முட்டையோட விலை வந்து எவ்வளோ அப்படின்னா 96. இது என்னோட வாங்கிய விலை. ஓகேவா? அவற்றில் 4 முட்டைகள் உடைந்து விட்டன. வாங்கிட்டு வரேன், கடைக்கு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 4 முட்டை உடஞ்சிருச்சு. அப்போ மீதி எவ்வளோ முட்டை நம்ம கையில் இருக்கும்? ஒரு 20 முட்டை கையில் இருக்கும். சரிங்களா? அதில் என்ன சொல்கிறாங்க, மீதியை விற்பனை செய்ததில் ரூபாய் 36 நஷ்டம். 36 நஷ்டம். லாபம் அப்படின்னா வாங்கிய விலையோட கூட்டணும், நஷ்டம் அப்படின்னா வாங்கிய விலையிலிருந்து வாங்கிய விலையோட மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 60 ரூபா வரும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா என்னோட விற்ற விலை. அப்போனா தான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 36 ரூபா நஷ்டம் கிடைக்கும். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, எனில் ஒரு முட்டைக்கான விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு முட்டையோட விலை வந்து என்ன வரும் அப்படின்னா இதை அப்படி கீழே கொண்டு போயிருங்க. 60/20, ஒரு 0 ஒரு 0, அப்போ 3 ரூபாய். ஒரு முட்டையோட விற்ற விலை வந்து என்ன அப்படின்னா 3 ரூபாய். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ப்ரீவியஸில் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. ஒரு துணியானது 5% லாபத்தில் விற்கப்படுகிறது. 5% லாபத்தில் விற்கப்படுகிறது எனில் விற்ற விலைக்கும் அடக்க விலைக்கும் உள்ள விகிதம் என்ன, ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸ்டார்டிங்ல பொருளோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? 100% இருக்கும். அதுதான் எனக்கு அடக்க விலை. சரிங்களா? இப்போ 100ல் ஒரு 5% லாபமாக விற்கிறேன். அப்போ 5 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்பேன். அப்போ இது எவ்வளோக்கு விற்றுருப்பேன் அப்படின்னா 105 ரூபாய்க்கு நான் விற்றுருப்பேன். கரெக்டாக? இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இது ரெண்டுக்கும் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 105:100ன்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 21:20. இப்போ ஆன்சரு பி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதே தான் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் எனக்கு எப்போவுமே அடக்க விலையாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு அதிகமாக விற்றா லாபம், இதுக்கு கம்மியாக விற்றா நமக்கு நஷ்டம். ஓகேவா? இப்போ 5% லாபம், அப்போ 105%க்கு நான் விற்றுருப்பேன். இது எல்லாமே 8th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்துருப்போம். இதில் இந்த இது மட்டும் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்த மாடல் சம் வந்து கொஞ்சம் முக்கியம். ஒரு பொருளை ரூபாய் 810க்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ரூபாய் 530க்கு விற்றதால் ஏற்பட்ட நஷ்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து எந்த புக்கில் இருக்கும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். சரிங்களா? 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த மாடல் சம் வந்து இது ஒன்று மட்டும்தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் நம்ம கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் என்ன வரும்? ஆட் பண்ணிட்டு ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா 0, 4, 8 + 5 என்ன வரும்னா 13 வரும். பை 2. இதை டிவைட் பண்ணி விட்டுருங்க. 6 2 12, மிச்சம் 1, 7 0. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 670ன்னு வரும். கிடைத்த லாபமும் நஷ்டமும் சமம். இந்த மாடலில் ஒரே ஒரு சம் மட்டும் தான் நமக்கு புக்கில் இருக்கும். இது கொஞ்சம் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து ரூபாய் 2 லட்சத்துக்கு ஒரு காரை விற்பனை செய்ததில் ஒருவர் 20% நஷ்டம் அடைந்தார். 2 லட்சத்துக்கு நான் விற்கிறேன்.
அப்படி விற்கும் போது எனக்கு என்ன அப்படின்னா 20% நஷ்டம். அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பேன்? 80%க்கு விற்றுருப்பேன். கரெக்டா? ஏன்னா ஸ்டார்டிங்கில் பொருளோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லியிருக்கோம்? 100%. 100க்கு அதிகமாக விற்றா லாபம், 100க்கு கம்மியாக விற்றா நஷ்டம். அப்போ 80%க்கு விற்றுருப்பேன். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எனில் அவர் கார் வாங்கிய விலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்கிய விலை வந்து என்ன? 100% வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா விலை என்னவாகும்? கூடும். ஓகே, அப்போ இது வந்து நேர்மாறு. நேர்மாறில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடுவோம். அப்போ 100/80 இன்ட்டு ஒரு 2 லட்சம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஒரு 8 இங்கே, ஈரெட்டா 16, மிச்சம் 4, 5 8 40, இந்த 2 0. ஓகே, இங்கே உள்ள 2 0. அப்போ எவ்வளோக்கு நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னா 2,50,000. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் 1250க்கு வாங்கினார். அதனை சீர்படுத்த 250 செலவு செய்தார். அவர் அதனை 1400க்கு விற்றார். அப்போ என்னோட விற்ற விலை வந்து எவ்வளோ அப்படின்னா 1400. ஓகே, அவருடைய லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிய விலை கண்டுபிடிக்கணும். எவ்வளோக்கு வாங்குறோம்? 1250 ரூபாய்க்கு வாங்குறோம். அது போக என்ன பண்றோம்னா ஒரு 250 ரூபா நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்றேன். அப்போ அதுவும் அடக்க விலையில தான் நமக்கு சேரும். ஓகே, 250. அப்போ மொத்தமாக கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 1500 ரூபாய். இதுதான் என்னோட வாங்கிய விலை. 1500 ரூபாய்க்கு வாங்கி 1400 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். அப்போ எனக்கு என்னவாகுது? நஷ்டமாகுது. கரெக்டா? நஷ்டம் எவ்வளவு? 100 ரூபாய் நமக்கு நஷ்டம். கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? நஷ்ட சதவீதம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா 100 அடக்க விலை எவ்வளவு? வாங்கி அடக்க விலை எவ்வளவு? 1500 இன்ட்டு ஒரு 100. பெர்சன்டேஜ் கேட்குறதுனால இன்ட்டு 100. இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். 3 5 15, 20 100. அப்போ 6.666 போயிட்டே இருக்கும். நமக்கு நஷ்டம்தான். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். லாபம் வராது, இது வராது, சரிங்களா? இதுவும் வராது. ஏன்னா 20 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6.66ன்னு போயிட்டே இருக்கும். அதை வந்து 7ன்னு போட்டுக்கிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இதுவும் அதே மாடலு. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஒருவர் 2 லட்சத்துக்கு கார் வாங்குகிறோம். அப்போ அடக்க விலை 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறோம். வாங்கி என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவு வாங்குறாங்க. அதனை பழுது பார்ப்பதற்கு ரூபாய் 50,000 செலவு செய்தார். இதுவும் நமக்கு அடக்க விலையோட தான் சேரும். இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணோம்னா பண்ணலை. அப்போ என்னோட அடக்க விலை வந்து என்ன வரும்னா 2,50,000. அடுத்து என்ன பண்ணுறாங்க? அந்த காரை 3 லட்சத்திற்கு விற்பனை செய்தால் விற்ற விலை வந்து 3 லட்சம். விற்பனை செய்தால் அவர் அடைந்த லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ லாபம் எனக்கு எவ்வளவு? ஒரு 50,000 ரூபாய் நமக்கு லாபம். ஏன்னா 2,250,000க்கு வாங்கி 30 வைக்கிறோம். அப்போ 50 ரூபா லாபம். இங்கே 50,000 ரூபா. கொஸ்டின் வந்து லாப சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 50,000 ஸ்டார்டிங்கில் எவ்வளவு? 2,50,000. பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100. ஒரு 3 0க்கு 3 0 கேன்சல் ஆயிரும். இது 1 இது 1 கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 5, 1 இங்கே 20ன்னு வரும். அப்போ 20% வந்து நமக்கு லாபமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இதுவும் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இது வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அந்த ஃபார்முலாவை இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 2 பொருட்கள் 15 வீதம் வாங்கப்பட்டு அவை 3 பொருட்கள் 25 வீதம் விற்கப்பட்டால் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொருள் என்ன பண்ணுறோம்? முதல்ல 2 பொருள் 15 ரூபாய்க்கு வாங்குகிறோம். இது வந்து நம்மளோட வாங்கிய விலை. அடுத்து என்ன பண்ணுறோம்? 3 பொருள் 25 ரூபாய்க்கு விற்கிறோம். இது வந்து என்னோட விற்ற விலை. சரிங்களா? இதே மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இங்கே நம்மளோட வேலை வந்து என்ன?
இதை வந்து நம்ம ஒன்று போல கொண்டு வரணும். சரிங்களா? இது வந்து எண்ணிக்கை, இது வந்து விலை. கரெக்டா? இந்த எண்ணிக்கையை நம்ம ஒரே மாதிரி கொண்டு வரணும். ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எல்சிஎம் தான் நம்ம எடுக்கணும். 2க்கு 3க்கு எல்சிஎம் பார்த்தா என்ன வரும் அப்படின்னா 6ன்னு வரும். சரிங்களா? அப்போ இங்கே 2ஆல பெருக்கணும், இங்கே 3ஆல பெருக்கணும். அப்போ ஈர் 3 6, இங்கேயும் 3ஆல பெருக்கணும். 15 3 45. இது என்னோட வாங்கிய விலை. இங்க 6, இங்க 2ஆல பெருக்கணும். 25 2 50. இது என்னோட விற்ற விலை. இப்ப பாருங்களேன், 6 பொருளை 45 ரூபாய்க்கு வாங்கி 6 பொருளை 50 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்படி பார்க்கும்போது நம்மளால சொல்ல முடியாது லாபமா நஷ்டமானு சொல்ல முடியாது. ஆனா இதுல நம்ம சொல்லிடலாம் 45 பொருளை 6 பொருளை 45 ரூபாய்க்கு வாங்கி அதே 6 பொருளை 50 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ லாபம் தான். லாபம் எவ்வளவு அப்படின்னா 5 ரூபாய். கொஸ்டின் வந்து லாப சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 5/45 × 100. 1 இங்கே 9. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 11. 1/9% வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. ஒரு மெத்தையின் குறித்த விலை. இந்த சம்மு வந்து நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அதே சம் தான் இங்கே போட்டிருக்கோம். இதை வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்த சம் பாருங்களேன். 20% தள்ளுபடிக்கு பின்னரும் 8th ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன சம் இருக்குன்னு பார்க்கும்போது ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். சரிங்களா? அதில் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுருப்போம். இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது, ஆனால் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டாக? அந்த சம் தான் இது. என்ன சொல்கிறாங்க? 20% தள்ளுபடிக்கு பின்னரும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. ஒரு பொருள் இருக்கு, இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு 20% தள்ளுபடி பண்றாங்க. சரிங்களா? தள்ளுபடி பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு 10% லாபம் கிடைக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறித்த விலை 2200 எனில் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குறித்த விலைன்னு சொல்லுவாங்க அல்லது விற்ற விலை. சரிங்களா? அடக்க விலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா குறித்த விலை அடக்க விலை, குறித்த விலை அல்லது விற்ற விலை, ரெண்டுல எதுனாலும் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு பொருள் இருக்கு, சரிங்களா? ஒரு சாப்பிக்ஸோ ஒரு பேனாவோ இருக்கு. அந்த பேனாவை உண்மையாவே செய்யறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகுதோ அதுதான் என்னோட அடக்க விலை. சரிங்களா? பேனாவை வந்து தயாரிச்சிட்டாங்க, அது அடக்க விலை. இந்த பேனாவை வாங்கிட்டு வந்து நான் என்னோட கடையில வச்சு நான் விற்பேன். சரிங்களா? அப்படி விற்கும் போது இங்க என்ன அமௌண்ட் இருக்கோ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு விற்பேன். கரெக்டா? நானா டிசைட் பண்றது அமௌண்ட். அதுதான் வந்து குறித்த விலை அல்லது விற்ற விலை. ஓகேவா? இது ரெண்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா அடக்க விலை ஈக்குவல் டு 100 - தள்ளுபடி சதவீதம் பை 100 + லாப சதவீதம் இன்ட்டு குறித்த விலைன்னு வரும் அல்லது விற்ற விலை. ரெண்டுல எதுனாலும் வரும். சரிங்களா? ஒரு சில நேரம் குறித்த விலைன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில நேரம் விற்ற விலைன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? அடக்க விலை ஈக்குவல் டு 100 - தள்ளுபடி எவ்வளவு சொல்றாங்க? 20% பை 100 + 10% இன்ட்டு எவ்வளவு குறிச்சு வச்சுக்கிறாங்க? 2200. ஓகே, அப்போ அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 80/110 இன்ட்டு 2200. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 1 இங்கே 2, இன்னொரு 0. அப்போ 1 2 ஈரட்டா 16, 1600 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாடல் சம் நமக்கு முக்கியம். இது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு புத்தகத்தின் விலையில் 20% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை, குறித்த விலைன்னு சொல்லுவாங்க, அடக்க விலைன்னு சொல்லுவாங்க, சரி விற்ற விலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எனில் அடக்க விலை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே ஃபார்முலா தான். அடக்க விலை ஈக்குவல் டு 100 - 20% பை 100 + 10% இன்ட்டு 440. ஓகே, அப்போ 80/110 இன்ட்டு 440. ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ, 1 இங்கே 4, 4 8
32 320 வரும். பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். நம்ம பார்த்த சம் எல்லாமே குறித்த விலை கொடுத்துட்டு அடக்க விலை கேட்டிருக்காங்க. ஒரு சில சம்ல அடக்க விலை கொடுத்துட்டு குறித்த விலையும் நம்ம கேட்கலாம். ஃபார்முலா மட்டும் என்ன மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க கொடுக்குறாங்களோ அப்படி நம்ம பார்த்து போட்டுக்கலாம். மேக்ஸிமம் ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே சும்மா பேசிக் கான்செப்ட் வச்சு நம்ம போட்டுடலாம். அடுத்து பாருங்க. ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500, அதனை ரூபாய் 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? வாங்கிய விலை வந்து எவ்வளோ அப்படின்னா 1500. எவ்வளோக்கு விற்றுருக்கோம்? விற்ற விலை வந்து 1350. அப்போ எவ்வளோ கம்மி பண்ணி விற்றுருக்கோம்? ஒரு 150 ரூபா வந்து நம்ம விலையை கம்மி பண்ணி விற்றுருப்போம். அப்போ இந்த தள்ளுபடி வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தள்ளுபடி சதவீதம் ஈக்குவல் டு எவ்வளோ குறைச்சிருக்கோம்? 150 ரூபா குறைச்சிருக்கோம். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சு? 1500. பெர்சன்டேஜ்னு கேட்குறதுனால இன்ட்டு 100. ஒரு 0 2 0 2 0 1 இங்கே 10% வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு புத்தக கடைக்காரர் ஒரு புத்தகத்தை 10% நஷ்டத்தில் விற்கிறார். ஒரு புக் இருக்கு. அது ஸ்டார்டிங்ல எவ்வளோ இருக்கும்? 100% வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்றாங்க? ஒரு 10% நஷ்டத்தில் விற்கிறேன். அப்படி விற்கும் போது உங்களுக்குள்ள எனக்கு ஒரு அமௌண்ட் வரும். கரெக்டா? இங்க வந்து ஒரு 500 ரூபா இருக்கு. அதுல 10% நஷ்டம் பண்ணினா உங்களுக்கு இன்னொரு அமௌண்ட் வரும். ஒரு 440 400 எவ்வளோ வரும். அடுத்து என்ன சொல்றாங்க? அவர் ரூபாய் 128 கூடுதலாக வைத்து விற்றிருந்தால் 10% லாபம் அடைந்திருப்பார். ஒரு 128 ரூபா கூட வச்சு வித்திருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்றாங்க? ஒரு 10% லாபத்துல வித்திருப்பேன். அப்போ 110% நான் வித்திருப்பேன். சரிங்களா? எனில் வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ்? அடக்க விலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி விற்கும் போது மூணுக்குள்ளே எனக்கு ஒரு அமௌண்ட் வரும். கரெக்டா? இப்போ இங்க இருக்கிற அமௌண்ட்டுக்கும் இங்க இருக்கிற அமௌண்ட்டுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தா தான் எனக்கு என்ன வரும்னா 128 வரும். அதாவது இங்க நான் ஒரு 400 ரூபாய்க்கு வித்திருந்தேன் அப்படின்னா ஒரு 128 ரூபா அதிகமாக வச்சு விற்கிறேன். அதிகமாக வச்சு விற்கிறேன்னா இங்கே எவ்வளோக்கு வித்திருப்பேன்? 528க்கு வித்திருப்பேன். அப்படின்னா தான் இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த இது வரும். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. இங்க 10% நஷ்டம் அப்படின்னா இங்க எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? 90%க்கு வித்திருப்பேன். கரெக்டா? அப்போ 110ல 90 பேர்ஸ் எவ்வளவு வரும்? 20%. 20% தான் நமக்கு என்ன அப்படின்னா 128. கொஸ்டின் வந்து 100% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 100/20 இன்ட்டு 128. ஒரு 0 ஒரு 0 1 இங்க 6 4. அப்போ ஆன்சரு 640 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு மாடல். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 10% நஷ்டம் 10% லாபம். ரெண்டும் ஒரே அமௌண்ட்டாக இருந்து ஒரே பெர்சன்டேஜாக இருந்துக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு வித்துருந்தேன் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. 10 + 10 = 128. அப்போ 20% அப்படிங்கிறது 128. கொஸ்டின் வந்து 100% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் முக்கியமானது. இதுல பாருங்க, ஒரு பொருள் 16% லாபத்தில் விற்கப்படுகிறது. விற்பனை விலையானது 40 அதிகரித்திருந்தால் லாபமானது 20% மாறி இருக்கும். எனில் பொருளின் விலை என்ன? அங்க வந்து ஒரே பெர்சன்டேஜ் இருந்துச்சு, இங்க வந்து வேற வேற இருக்கு. அங்க நஷ்டம் லாபம் சொல்லியிருந்தாங்க, இங்க ரெண்டுமே லாபம். சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க. ஒரு பொருள் இருக்கு, அதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 16% லாபத்துல விற்கிறேன். அப்போ எவ்வளவு கொடுத்துருப்பேன்? 114%க்கு விற்றுருப்பேன். கரெக்டா? ஏன்னா ஸ்டார்டிங்ல பொருளோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 100% நமக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ விற்பனை விலையானது 40 அதிகரித்திருந்தால் மூணுக்குள்ள எனக்கு ஒரு பிரைஸ் வரும். கரெக்டா? இங்க ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கு, அதுல 16% கூட வச்சு விற்கிறேன். அப்போ மூணுக்குள்ள எனக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். சரிங்களா? இது போதாம என்ன பண்றேன்? ஒரு 40 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறேன். ஓகே, அப்போ இது பிளஸ் 40, இங்க இன்னொரு அமௌண்ட் வந்திருக்கும். அதிகரித்திருந்தா லாபமானது 20% மாறி இருக்கும். 20% மாறி இருக்கும். அப்ப எவ்வளவு கொடுத்திருப்பேன்?
20% நான் வித்திருப்பேன். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டுக்குரிய வித்தியாசம் தான் எவ்வளோ அப்படின்னா இந்த 40 ரூபா. ஓகே, அப்போ 4% அப்படிங்கிறது 40. கொஸ்டின் வந்து 100% என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100/4 × 40, 1 இங்கே 10, ஆன்சரு 1000ன்னு வரும். ஓகே, சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 16% லாபத்தில் விற்கிறேன். ஒரு 40 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்றுருந்தேன் அப்படின்னா எனக்கு 20% லாபம் கிடைச்சிருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டுக்குரிய வித்தியாசம் தான் எனக்கு எவ்வளோ அப்படின்னா 40 ரூபா. 4% அப்படிங்கிறது 40. கொஸ்டின் வந்து 100% என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்து ஒரு பொருளின் விற்ற விலைக்கும் வாங்கிய விலைக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் 150. மேலும் 25% லாபம் எனில் பொருளின் விற்பனை விலை என்ன? அடக்க விலை கேட்கல, விற்பனை விலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ விற்ற விலையிலேருந்து வாங்கிய விலையை கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லாபம் கிடைக்கும். விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா லாபம் கிடைக்கும். அந்த லாபம் தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 150 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அது போக வேற என்ன கொடுத்துருக்காங்க? லாபம் வந்து 25%. அப்போ 25% அப்படிங்கிறது 150. கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க? விற்பனை விலை. விற்பனை விலை அப்படின்னா 25% லாபத்தில் விற்கிறேன். அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பேன்? 125% விற்றுருப்பேன். சரிங்களா? கொஞ்சம் சொல்ல சொல்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு பேஸு. சரிங்களா? 100%. இதுதான் எனக்கு அடக்க விலை. 100க்கு கம்மியாக விற்றா நஷ்டம், 100க்கு அதிகமாக விற்றா லாபம். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா எந்த சமனாலும் நம்ம போட்டுடலாம். சரிங்களா? இவங்க நமக்கு விற்பனை விலை தான் கேட்குறாங்க. விற்பனை நான் எவ்வளோக்கு விற்றுருக்கேன்? 25% லாபத்தில் விற்றுருக்கேன். அப்போ 100க்கு அந்த பக்கம் தான் 100 + 25 125% வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதே அடக்க விலைன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் நமக்கு அடக்க விலை. அப்போ இங்கே 100% போடணும். சரிங்களா? 125/25 × 150. 1 இங்கே 5. சரிங்களா? 0 5 5 25 மிச்சம் 2 1 5 5 7 250ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து விட்டலை. குறித்த விலை 11,500 உள்ள ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் மீது 10% தள்ளுபடி செய்து விற்கப்படுகிறது. விலை வந்து எவ்வளவு? 11,500. சரிங்களா? இதில் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஒரு 10% தள்ளுபடி கொடுக்குறோம். தள்ளுபடினா என்ன அர்த்தம்? விலையை குறைச்சி விற்கிறோம். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம்? விழா காலமானதால் கடைக்காரர் மேலும் 5% தள்ளுபடி, மேலும் ஒரு 5% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? விற்கப்படுகிறதெனில் அதன் விற்ற விலை செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன? இப்போ இந்த 2 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? கடைசியாக நான் எவ்வளோக்கு விற்றுருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டு தான். ஒரு பொருள் வாங்க போகிறோம், நம்ம விலையை கம்மி பண்ணி தான் கேட்போம். கரெக்டாக கம்மி பண்ணி கடைசியாக குறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அந்த விலையை நம்ம வாங்கிட்டு வருவோம். கரெக்டாக அதுதான் இங்கே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது அதை ஆல்ரெடி அந்த மெத்தட்ஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த ஃபார்முலா தான். விற்ற விலை = 1 - A/100 × 1 - B/100 × காஸ்ட் ப்ரைஸ். இது வந்து எனக்கு செல்லிங் ப்ரைஸ், குறித்த விலை. ஓகே, ஏன் மைனஸ் பண்ணியிருக்கோம்னா தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அப்போ 1 - 10/100 1 - 5/100 × 11,500. இப்போ ஒரு 0க்கு ஒரு 0. 10 10ல் 1 போயிடுச்சுன்னா 9/10 × 1 இங்கே 20 20 - 1 19/20 × 11,500. 2 0க்கு 2 0 அடியாயிரும். சரிங்களா? இது கொஞ்சம் பாயிண்ட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம பாயிண்ட் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கிடும். பெருக்கினா என்ன வரும்?
19 9 91 81 மிச்சம் 8 ஒரு 9 9 17 171 5 1 1 5 35 மிச்சம் 3 ஒரு 7 10 மிச்சம் 1 8 அடுத்து திருப்பி 5 1 1 5 6 6 9 இப்போ 19,665/2 ஏன்னா பேஸில் ஒரு 2 இருக்கு மறந்துடக்கூடாது. 9 2 18 மிச்சம் 1 8 2 16 3 2 6 2 4 5 98 32.5 ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஒரு பொருளின் மீது தொடர் தள்ளுபடிகள் முறையே 15%, 10%, 5% அளிக்கப்பட்ட பின் 8721க்கு விற்பனை செய்யப்படுகிறது எனில் அப்பொருளின் குறித்த விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஒரு பொருள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்? 15%. அதுக்கப்புறம் திருப்பி விலையை கம்மி பண்ண சொல்கிறோம். அப்போ அங்கே ஒரு 10% டிஸ்கவுண்ட் தராங்க. அதுக்கப்புறம் திருப்பி விலையை கம்மி பண்ணி சொல்கிறோம். அப்போ ஒரு 5% டிஸ்கவுண்ட் தராங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம், அதாவது பொருளை நான் பார்க்குறேன், விலையை கம்மி பண்ண சொல்கிறேன், கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. அது திருப்பி விலையை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்கிறேன், கம்மி பண்ணுறாங்க. திருப்பி விலையை கம்மி பண்ண சொல்கிறேன், கம்மி பண்ணுறாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் கேட்கும்போது அவங்க கொடுக்கல நமக்கு. அதனால நம்ம எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா 8721க்கு கடைசியாக வாங்கிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? அப்போ இத்தனை டிஸ்கவுண்ட் கொடுத்து இவ்வளோக்கு விற்கிறாங்க. அப்போ ஸ்டார்டிங்ல பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் அதே ஃபார்ம்ல தான். விற்ற விலை ஈக்குவல் டு 1 - A/100, 1 - B/100, 1 - C/100 இன்ட்டு இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து குறித்த விலை. ஓகே, இப்போ அந்தந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8721. 1 - 15/100, 1 - 10/100, 1 - 5/100 இன்ட்டு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? போன சம்மில் இது கொடுத்துட்டு இது நமக்கு என்னன்னு கேட்டாங்க. இந்த சம்மில் இது கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? கேன்சல் பண்ண முடியாத கேன்சல் பண்ணுங்க. ஒரு 0 1 0, 3 5 15, 25 100, 4 5 5, 25 100. அப்போ 8721 ஈக்குவல் டு 20. 20ல் 3 போயிடுச்சுன்னா 17. இங்கே 10, 10ல் 1 போயிடுச்சுன்னா 9/10. இங்கே 20, 20ல் 1 போயிடுச்சுன்னா 19/20 இன்ட்டு குறித்த விலை. சரிங்களா? நமக்கு இதுதான் வேணும். அப்போ இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? பின்னம் ஃப்ராக்ஷன் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது தலைகீழாக வரும், ரெசிப்ரோக்கலாக நமக்கு வரும். சரிங்களா? அப்போ 8721 கீழே இருக்கிறது எல்லாமே மேலே எழுதணும். 20 × 10 × 20. மேலே இருக்கிறது எல்லாமே கீழே எழுதணும். ஈக்குவல் டு இந்த பக்கம் இது எது நமக்கு தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். சரிங்களா? இதே இது பின்னம் இல்லாமல் இருந்துச்சுன்னா மேலே உள்ளது எல்லாமே கீழே வரும். சரிங்களா? பின்னமாக இருந்துச்சுன்னா கீழே உள்ளது மேலே போகும், மேலே உள்ளது கீழே வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் இதை அடி கொடுத்து பாருங்க, ஒரு ஆன்சர் வரும். சரிங்களா? இதை நீங்க செஞ்சு பாருங்க. ஓகேவா? ஏன்னா எதுவுமே 0 கேன்சல் ஆகுது. இதை வச்சு நீங்க இதை வச்சு அடி கொடுக்கும் போது தான் நமக்கு கேன்சல் ஆகும். ஆன்சர் செக் பண்ணி பாருங்க எவ்வளவு வருது அப்படின்னு. ஓகே, அடுத்து ஒரு பழ வியாபாரி 12 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ₹160 என்ற வீதம் வாங்கினார். மொத்தம் எவ்வளவு பெட்டி வாங்குறோம்? 12 பாக்ஸ் வாங்குறோம். ஓகே, ஒரு பாக்ஸோட பிரைஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா 160ன்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ வாங்கிய விலை காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 12 × 160, 0 12 16, 2 12 மிச்சம் 1, 1 6 7 2 1, 1920. இப்போ என்ன பண்றாங்க? 12 பெட்டியை கடைக்கு வாங்கிட்டு வரேன். சரிங்களா? வாங்கிட்டு வரும்போது என்ன சொல்றாங்க? அதில் 2 பெட்டிகள் அழுகி விட்டன. கடைக்கு வாங்கிட்டு வரும்போது ஒரு 2 பாக்ஸ் வந்து கெட்டு போயிடுச்சு. சரிங்களா? அப்போ மீதி என்கிட்ட எத்தனை பாக்ஸ் இருக்கும்? 12 பாக்ஸ் வாங்குறேன், 2 பாக்ஸ் போயிடுச்சு. அப்போ ரிமைனிங்
ஒரு 10 பாக்ஸ் இருக்கும். இதான் இப்போ என் கையில் இருக்கு. அதை நான் எவ்வளோக்கு விற்கிறேன்? 200 வீதம் விற்கிறார். he sold the remaining box at rupees 200 each. அப்போ விற்ற விலை செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 10 × 200 அப்போ 2000. இதுதான் என்னோட விற்ற விலை. 1920 ரூபாய்க்கு வாங்குறேன், 2000 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். கொஸ்டின் வந்து லாப சதவீதம் தான் கேட்குறாங்க. அப்போ லாப சதவீதம் ஈக்குவல் டு எவ்வளோ லாபம் நமக்கு? 1920 ரூபாய்க்கு வாங்குறேன், 2000 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். அப்போ ஒரு 80 ரூபா லாபம். ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் என்ன இருந்துச்சு? 1920. பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100. ஓகே, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடி ஆயிரும். 4ஆம் வாய்ப்பால் அடி கொடுங்க. அடி கொடுத்தா 4 16 மிச்சம் 3 8 32 இங்கே 20. ஓகே, அது திருப்பி அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 2 இங்கே 5. அப்போ ஆன்சர் வந்து 50/12. இதை இன்னும் கொஞ்சம் அடி கொடுத்தீங்கன்னா 25/6. இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 24 மிச்சம் 1 புள்ளி வச்சுட்டு ஒரு 0 4 4.1 சம்திங் இருக்கான்னு பார்த்தா சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம ப்ரீவியஸில் கொஸ்டின். இதே மாடலில் இன்னொரு கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தாங்க. அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமாக விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது. மேலும் 40% தள்ளுபடி அளிக்கப்பட்டால் அவருக்கு கிடைக்கும் லாபம் அல்லது நஷ்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கு. இப்போ ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? விலையை அதிகமாக ஆக்கிட்டு அதுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்ம ஏமாத்துவோம். கரெக்டா? அதே கான்செப்ட் தான் இங்க. ஒரு பொருள் இருக்கு, இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா 50% அதிகமா விலையை ஏத்துறாங்க. கடைக்கு வருது, கடைக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு 50% விலையை வந்து அதிகமா வச்சு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கிறேன். இப்போ ஒட்டி வச்சுட்டு யாராச்சும் வாங்க வரும்போது என்ன பண்றேன் அப்படின்னா 40% தள்ளுபடி, அதாவது விலையை கம்மி பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களுக்கு நான் விற்கிறேன். ஓகேவா? அப்போ 40% தள்ளுபடி கொடுக்குறேன். அப்படின்னா இங்க லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி 2% கொடுத்தாலே நம்ம பெர்சன்டேஜில் ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்துருப்போம். என்ன ஃபார்முலா அப்படின்னா x + y + x × y/100. ஆல்ரெடி இந்த ஃபார்முலா பார்க்கும்போதே சொல்லியிருப்போம். இது வந்து நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். கடைசி மென்சுரேஷன் வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகும். அளவியல் வரைக்கும் நமக்கு இது யூஸ் ஆகும். அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாபம்னு கொடுத்தா பிளஸ், நஷ்டம்னு கொடுத்தா மைனஸ். நஷ்டம், டிஸ்கவுண்ட் இது எல்லாமே கொடுத்தா நம்ம மைனஸ்ல தான் எடுக்கணும். அப்போ 50 - 40 + 50 × -40/100. 2 0க்கு 2 0. அப்போ 50ல் 40 போயிடுச்சுன்னா 10, இங்க -20 கழிச்சிங்கன்னா -10% வரும். அப்போ 10% நெகட்டிவ்ல வந்திருக்கிறதுனால நஷ்டம், லாஸ் ஆகுது நமக்கு. 10% லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாடலையும் நமக்கு சம் நிறைய கேட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான். 2% கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டுமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தள்ளுபடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? அதே ஃபார்முலா தான். x + y + x × y/100. கரெக்டா? இந்த ஃபார்முலால ரெண்டு இடத்துலையும் என்ன பண்ணோம்னா மைனஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா நமக்கு தள்ளுபடி, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ விலையை கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க. அப்போ மைனஸ் தான் போடணும். இது செஞ்சு பாருங்க, ஆன்சர் என்ன வருதுன்னு செக் பண்ணி பாருங்க. அடுத்து 12 பொருட்களின் வாங்கிய விலையில் 10 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தா ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா அப்படின்னா x - y/y × 100. கரெக்டா? x அப்படிங்கிறது அடக்க விலை, y அப்படிங்கிறது விற்ற விலை. x பொருட்களின் அடக்க விலையானது y பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம். இந்த ஃபார்முலா வச்சு நிறைய சமம் நம்ம கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? வாங்கிய விலை. அப்போ எத்தனை பொருள் வாங்கியிருக்கோம்? 12 பொருள் வாங்கியிருக்கோம். எத்தனை பொருள் விற்கிறோம்? 10 பொருள்.
ஒய் இருக்கிற இடத்துல 10/10 இன்ட்டு 100. இதுவும் கேன்சல் ஆயிரும். 12ல் 10 போயிடுச்சுன்னா 2 இன்ட்டு 10 என்ன வரும்னா 20% நமக்கு வரும். ஓகேவா? அடுத்து இதுவும் அதே கான்செப்ட் தான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் நடத்தும் போதே நம்ம நிறைய தடவை போட்டிருப்போம். சரிங்களா? அந்த ஃபார்முலா வச்சு நிறைய தடவை போட்டிருப்போம். இதுவும் போட்டிருப்பாங்க. எக்ஸ் அப்படிங்கிறது எத்தனை பொருள் வாங்குறோம் அப்படிங்கிறது எக்ஸை மென்ஷன் பண்ணும். ஒய் அப்படிங்கிறது திருப்பி எத்தனை பொருளை நம்ம விற்கிறோம் அப்படிங்கிறது ஒய்யை மென்ஷன் பண்ணும். சரிங்களா? இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ஆல்ரெடி பார்த்த சம் மாதிரி தான். சரிங்களா? என்ன சொல்றாங்க? ஒரு வணிகர் ஒரு பொருளை 20% நஷ்டத்தில் விற்கிறார். ஒரு பொருள் இருக்கு, அதை என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஒரு 20% வந்து நஷ்டத்துல விற்கிறோம். அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்போம்? 80%க்கு நம்ம வித்திருப்போம். அவரது விற்பனை விலை ரூபாய் 100 அதிகரித்து இருந்தால், இங்க வந்த விலையோட ஒரு 100 ரூபாய் அதிகமா வச்சு வித்திருந்தோம் அப்படின்னா எவ்வளவு கிடைச்சிருக்குமா? 5% லாபம் கிடைச்சிருக்கும். அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? 105%க்கு நான் வித்திருப்பேன். கரெக்டா? கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? அடக்க விலை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடக்க விலை வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 100% இருக்கும். சரிங்களா? இதுவும் அதே மாதிரி தான். இந்த ரெண்டுக்குரிய வித்தியாசம் தான் இந்த 100 ரூபாய். கொஸ்டின் வந்து 100% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 100/25 இன்ட்டு 100 1 இங்கே 4 ஆன்சரு 400 ரூபாய் வரும். இந்த மாதிரி சம்லாம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதோட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? 8th ஸ்டாண்டர்டில் என்னென்ன சம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது போக ப்ரீவியஸ் இயரில் ஒரு 24 கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இதில் கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொஞ்சம் நிறையா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது எல்லாமே செஞ்சு பாருங்கள். எல்லாமே ரொம்ப சிம்பிளான சம் தான் இருக்கும். சரிங்களா? பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இந்த நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் சால்வ் பண்ணியிருப்போம். இதில் இந்த மாதிரி சம்லாம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? எல்லாமே செஞ்சு பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.